ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். ஸ்கூல் ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா தினமும் சீக்கிரமாக எழுந்திக்கிறோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா சீக்கிரமாக எழுந்திக்கிறதுனால டேவே லாங்காக இருக்க மாதிரி இருக்குது, நிறைய எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கிது. ஸோ காலையிலேயே எழுந்திரிச்சு வெஜிடேபிள் ரைஸும் பசங்களுக்கு வத்தலும் பொரித்து கட்டிட்டேன். இதை நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அவங்களாம் ஸ்கூல் போயிட்டதுக்கப்புறம் என் வேலை என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா வீட்டில் கோதுமை மாவு காலி ஆயிடுச்சு. ஸோ நான் 3 மாதம் ரேஷனோட கோதுமையை எடுத்து வச்சுருந்தேன். அதை மொத்தமாக இன்றைக்கி க்ளீன் பண்ணி காய வச்சு அரைச்சிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கேன். அதை தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பயங்கரமான வெயில் அடிக்குது. ஒரு நாள் கழுவி காய வச்சாலே போதும். இன்றைக்கி ஈவினிங்கே கொண்டு போய் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்பயுமே கோதுமையை நல்லா ஜல்லடையில் போட்டு இது பண்ணிப்பேன். ஸோ அதில் ஏதாச்சும் மண், பூச்சி அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, வண்டு இருந்துச்சுன்னா அது வழியாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி புடச்சிப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த அரிசியில் நெல் இருக்கும்ல, அது மாதிரி கோதுமை நெல்லையும் பார்த்திங்கன்னா அந்த தூசு மாதிரி இருக்கலாம், அதெல்லாம் புடைக்கும் போது வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பொறுக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வாங்கின கோதுமை இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு எப்பயுமே ரேஷன்லேருந்து வாங்குகிற கோதுமை க்ளீனாலாம் இருக்காது, எப்பயுமே இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கல்லுலாம் இருக்குது. இந்த மாதிரி மொத்த கல்லும் நம்ம வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். ஆனால் க்ளீன் பண்ணால் செம்ம கோதுமையாக இருக்கும். ஸோ அதை தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்திருக்க சிஎம் சார் நமக்கு அழகாக பேக்கெட் மாதிரி போட்டு தரதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. வந்தால் ஹாப்பி தான். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற வேலையில் கம்மியாகி வேறு ஏதாவது வேலையில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்ம கோதுமை இந்த 3 மந்த்ஸ் கோதுமை ஒரு மாதம் பார்த்திங்கன்னா 2 kg எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ 3 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 6 கிலோ கோதுமை. 6 கிலோ கோதுமையை நான் இன்றைக்கி ஒரு 2-2.25 மணி நேரத்துக்கிட்ட இது மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கே நான் எடுத்துக்கிட்டேன். இருக்கிற நெல், கல் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பொறுக்கி எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்ததில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதுவே பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வரும் போல் இருக்குது. எவ்வளோ பெரிய கல் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சூப்பராக மணியாக இருக்க கோதுமையை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இது க்ளீனாக ஆகிடுச்சு. ஆனால் ஒரு 4-5 வாட்டி கழுவி நம்ம வெயிலில் காய போட்டு அதை கொண்டு போய் அரைச்சோன்னா அது இன்னமும் சுத்தமாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ மாடிக்கு வந்திருக்கோம். மாடியில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த டப்பிலையே நல்லா கழுவிட்டு கோதுமையை போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்த கோதுமையை நல்லா ஒரு 4-5 வாட்டி கழுவணும். ஒரு 4-5 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு காய வைங்க. ஏன்னா ஏதாச்சும் இன்னமும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இருந்ததுன்னா அது இந்த கழுவுறதுலேயே போயிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி ரேஷனில் வாங்குகிற கோதுமையெல்லாம் வேஸ்ட்டே பண்ணாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1-2 மாதம், எனக்கெலாம் 2 மாதம் சாலிடாக வரும். ஏன்னா நான் இட்லி மாவும் அரைச்சி வச்சுப்பேன் நடுவில். ஸோ மாற்றி பண்ணிக்கிறதுனால எனக்கு சாலிடாக பார்த்திங்கன்னா இப்போ நான் அரைக்கிற கோதுமை 2 மாதம் வரும். ஸோ இதே மாதிரி நான் ஒரு 2 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ கோதுமையை சேர்த்து வச்சு அதுக்கப்புறமேட்டு அரைச்சிக்குவேன். இந்த பழக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கிட்டேருந்தோ எங்கள் அத்தை கிட்டேருந்தோ தான் வந்துச்சு. எங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா ஒரு பொருளை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீட்டாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுப்பாங்க. நானும் அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எறாவும் ஃபிஷ்ஷும் வந்துச்சு. இந்த ப்ரான் பார்த்திங்கன்னா 150 rupees. அதுக்கப்புறம் இந்த மீன் பார்த்திங்கன்னா முள்ளுக்கவலைன்னு சொல்லுவாங்க, அந்த மீன் தான். இது பார்த்திங்கன்னா 1 kg 150 rupeesன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா இதுவும் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் நேற்றுக்கு நிறையா சாப்பாடு எக்ஸஸாக வடைச்சிட்டோம். ஸோ பழையது குடித்தாச்சு காலையில். அது போகவே நிறைய சாப்பாடு இருந்தது. கொட்டுறதுக்கு மனசே வரல. சரி நல்லா வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வத்தல் பிடிச்சி வச்சாச்சு. இந்த சாப்பாட்டில் ஒன்றும் போடலை. ஒரு பச்சை மிளகா, ஒரு சீரகம், கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், உப்பு போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதை பார்த்திங்கன்னா
அந்த சாப்பாடோடு போட்டு நல்லா கையாலேயே வந்து மசிச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி வச்சுட்டு கொண்டு போய் மாடியில் வச்சிங்கன்னா சூப்பராக வந்து வத்தல் ரெடி ஆயிரும். நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன், இந்த வத்தல் எப்படி வந்திருக்கு அது பொரிக்கிறதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஃப்ரீயாக இருக்க டைம்லாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவும் இல்லாத சமயத்தில் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்களும் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் ஆனதுக்கப்புறம் மேலே போய்ட்டு கோதுமையை பார்த்தா நல்லாவே காஞ்சிருந்துச்சு. அதை கொண்டு வந்து அரைச்சி டப்பாவில் போட்டு எடுத்து வச்சாச்சு. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.